கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நான் வீட்ட விட்டு வெளிய போ, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புனேன்ல. ஆகவே எங்க அம்மாவுக்கு ஒரு புத்தி என்ன வந்திருக்குன்னா, "நீ மாசமா இருக்கிறேன்னு சொல்லு அவளுக்கு" அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த வார்த்தைய சொன்னோனே என்னால தாங்கிக்கவே முடியல. நான் சொன்னேன், "அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றேன்." "இல்ல நீ ஆஸ்பத்திரிக்கு வா" அப்படின்னு சொல்லி என்ன இழுக்குறாங்க. நான் போறேன். குழந்தையோட போறேன். போய் அந்த டாக்டர்ட்ட சொ போய் கேட்குறேன், "இவ பிரெக்னன்ட்டாவா இருக்கான்னு?" அந்த டாக்டரும் பொய் சொல்றா. பிரெக்னன்ட்டா தான் இருக்கான்னு சொல்லி. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவ மாசமா இல்லன்னு. ஆனா அவங்க சாதிக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொல்லும்போது நமக்கு பயம் வருமா? வராதா? அப்போ நான் வந்து என்கிட்ட எந்த காசோ, பணமும் கிடையாது. எல்லாம் எங்க வீட்டுக்காரர் குடுத்தா தான் எனக்கு காசு உண்டு. நான் எங்க தனியா இன்னொரு டாக்டர்ட்ட போய் பார்க்க முடியும்? நான் வீட்ல வந்து சண்ட போடுறேன். எனக்கு பயம் ஆச்சு. ரொம்ப மனக்குழப்பம், வேதனை தாங்க முடியாம சண்ட போடுறேன். அந்த ஆளு சொல்றாரு இல்லன்னு. ஆனா அவங்க ஆமான்றாங்க. நான் என்ன செய்றதுன்னு தெரியாம போராடுறேன், அழுகுறேன். கடைசியில என்ன செஞ்சாங்க, அவங்க ஏதேதோ சொல்லி என்ன மழுப்பி மாத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு தான் போயிடுச்சேன்னு பார்த்தா, மாசமா இருக்கும்போது இந்த எ மன்னிப்பு கேட்டு எல்லாம் இது பண்ணி என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு நான் போனேன் பாருங்க. அந்த பிரெக்னன்ட் சமயத்தில அப்போ இந்த ஆள பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அ இந்த ஆளுக்கு மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, "நீ அங்க வந்துருன்னு" கூட்டிட்டு இங்க நாங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து எனக்கே தெரியாம தனி குடித்தனம் வச்சிருக்கிறாங்க. தனி குடித்தனம் வச்சிருந்தப்போ அந்த புருஷன் ஆனோனே அவன் மேல தப்பு தப்பா சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவன விரட்டி அடிச்சுட்டா. விரட்டி அடிச்சுட்டு அந்த ஒரு குழந்தையும் எங்கேயோ ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா. இப்போ இவ தனியா இந்த ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறா போல. இது எனக்கு தெரியாது. இந்த ஆள் அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா வராம இருந்தவன் மு அதன் பிறகு இடையில இடையில வந்துட்டு, அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, சத்தியம் அது இதுன்னு சொல்லி அவ கல்யாணத்து போது பொய்யெல்லாம் சொல்லி இந்த ஆளு என்னை ஏமாத்தி நல்லா இது பண்ணி க வ அன்பா இருக்கிற மாரி நடிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில 3வது குழந்தையும் உருவாயிடுச்சு. இப்ப இந்த 3வது குழந்தையும் இப்ப எனக்கு 3 குழந்தையாச்சு 3 சீசரியன். என் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில என்ன பண்ணாங்க, இந்த விஷயம் எனக்கு சொன்ன உடனே நான் கேட்குறேன், "ஏன் இப்படி பண்ணுன? எதுக்கு அவள இங்க கொண்டு வந்து வச்சேன்னா?" எங்கேயோ தூரத்தில கொண்டு வச்சுட்டு அவ பெங்களூர் போயிட்டான்னு பொய்ய சொல்லிட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒரு நாளு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன கையோட அவ வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சண்டை போடுறேன், கேட்குறேன், வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். கடைசியில இந்த ஆளு என்ன சொல்லிட்டாரு, "ஆமா, நான் அப்படிதான் இருக்கிறேன். நீ என்ன பண்ண போற? அவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நீ வாழணும். நான் அவள இங்க கூட்டு வருவேன் வீட்டுக்குன்னு" சண்டை போடுறாரு. நான் சொல்றேன், "அது முடியாதுன்னு" சொல்றேன். முடியாதுன்னு சொல்றேன். நான் ஆண்டவர வைராக்கியமா பின்பற்றி இருக்கிறேன் அப்போ. நான் வைராக்கியமா இருக்கேன் ஆண்டவர் மேல. நான் ஜெபிக்கிறது, நான் ஆலயத்துக்கு போறது, கூட்டங்களுக்கு போறது, இப்படி ரொம்ப வைராக்கியமா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் அதாவது நானு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன். அதனால நான் ஆண்டவர் மேல மிகுந்த அன்பு வச்சுட்டேன். இப்படி இருக்கும்போது இதே மாரி லெந்து நாட்களெல்லாம் நல்லா உபவாசம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படியே இருந்த சமயம் அது. நான் வந்து முடியாதுன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்றேன்ல, அவ வேண்டான்னு சொன்னப்போ, "உனக்கும் உனக்கும் ஒண்ணுமே நான் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸும் கட்டல, எதுவும் பண்ணல. அம்போன்னு விட்டுட்டு இந்த ஆளு அவள கூட்டிட்டு போயிட்டாரு. போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரூ. 1 அன்னைக்கு போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூ. 1 எனக்கு என் பிள்ளைகளுக்கோ, எனக்கோ கொடுத்தது இல்லங்க. கர்த்தருடைய கிருபையினால நான் டெய்லரிங் பண்ணேன். ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். டியூஷன் எடுத்தேன். பல கஷ்டங்கள் நடந்து அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு அநேகருடைய உதவி, அநேக டீச்சர்ஸோட உதவி, எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு தனியா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை என் கூட இருக்குது. இப்போ அந்த ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணணும். இந்த சூழ்நிலையில என்னுடைய 2 முட்டி கால்களும் அ ஆப்ரேஷன் செஞ்சு நான் வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கிறேன். எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்துக்குன்னு நான் அழைக்கப்பட்டதுனால, நான் அவருடைய ஊழியத்த வைராக்கியமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஜெப கோபுரங்கள் இல்ல, ஜெப கூட்டங்கள் நடத்துறது, அ
மற்ற வீட்டு கூட்டங்கள் நடத்துகிறது, இப்படி ஊழியத்துக்கு போகிறது, இப்படி ஏஜி சர்ச்சில் ஊழியம் செய்தேன். இப்படி கர்த்தர் எங்கெல்லாம் எனக்கு கொண்டு நடத்தினார் அங்கெல்லாம் நான் ஊழியங்களில் ஈடுபட்டு என்னை முழுமையாக நான் ஒப்படைச்சு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு பல கஷ்டங்களிலிருந்து விடுதலை தரணும். என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்டு நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஏன்னா சங்கீதம் 40:10 சொல்லுது, அவர் செய்த நீதி, கிருபை, சத்தியம், உண்மை, அவரை பற்றி இந்த காரியங்களை சொல்லாமல் அல்லது மறந்து இருக்கக்கூடாது. ஆகவே இந்த சாட்சியை நான் இதில் பதிவிட்டு வைக்கிறேன். இந்த காலம் இல்லை, எந்த காலத்தில் நான் மரித்து போனால் கூட சரி, பின்னாட்களிலே இதை பார்க்கிறவர்களுக்கு விசுவாசம் வர வேண்டும் ஆண்டவர் மேலே என்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா, என் கண்ணு முன்னாடியே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நான் போகிற திருச்சபைக்கு தான் அவங்க வராங்க. அப்போது அவங்க அவங்க என் கண்ணு முன்னாடியே ரூ. 1 எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மனமில்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். என் சர்டிஃபிகேட்டு முதலானதை எடுத்துகிட்டு போயிட்டார். நான் வாழவே கூடாதுன்னு சூனியம் வச்சாங்க. அவங்களுக்கு சூனியம் வைக்கிற பழக்கம் உண்டு. அவங்க 2 பேரும் போய் கோவலத்தில் இங்கே ஒரு சூனியக்காரன் இடத்துல போய் மருந்து வாங்கி இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தப்போ அந்த மாவில் கலந்து கொடுத்த விஷயங்கள்லாம் சண்டையில் தான் வெளியே வந்தது. அப்புறம் தான் தெரியுது, இவன் மந்திரவாதிகிட்ட அடிக்கடி போகிற கஸ்டமராக இருக்கிறான். இவங்க 2 பேருமே தான் இப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அவன் பண்ண சூனியம் தான் உங்கள் கால் இப்படி ஆச்சுன்னு. பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். இன்ன வரைக்கும் நான் அவளை பழி வாங்கவும் இல்லை, பதில் செய்யவும் இல்லை. நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் கர்த்தர் என்னையும் சரி என் பிள்ளைகளையும் சரி நிச்சயமாக பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார். நீங்களும் யாரையும் பழி வாங்காதீங்க. அவங்க செய்கிற பாவம் உங்களை தண்டிக்கும். கர்த்தர் பார்த்துக்குவார். ஆகவே நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். நான் ஒருபோதும் ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லி கஷ்டத்தை சொல்லி அழுததே கிடையாது. நான் வெளியே வரும்போது சந்தோஷமாக தான் வருவேன், சிரிச்ச முகத்தோடு தான் வருவேன். சோர்வோ கண்ணீரோடோ நான் யார் முன்னாடி போய் நின்று அழுததில்லை. எந்த உதவியும் கை நீட்டி உதவி செய்யுங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை. அப்படி கேட்டால் கர்த்தர் நாமத்துக்கு அது மகிமை இருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் உதவி கேட்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் என் தேவைகள் எல்லாம் சந்தித்தார். அதிசயமானவர், ஆச்சரியமானவர். என்னை இன்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க பண்ணியிருக்கிறார். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார்.